வணக்கம். வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். மதிக்கத்தக்க கண்ணியவான் ஆவார்கள். எல்லோரிடமும் பாகுபாடின்றி அன்பாக பேசுவார்கள். கொடுத்த வாக்கை என்ன நேர்ந்தாலும் எப்பாடுபட்டாகிலும் பின் வாங்காமல் நிறைவேற்றி வைப்பார்கள். அதில் லாப நஷ்டம் பார்க்க மாட்டார்கள். பிடிவாத குணம் உள்ளவர்கள். நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பார்கள். அதற்கு கட்டுப்பட்டுதான் நடப்பார்கள். மற்றவர்கள் நாணயம் தவறி நடந்தாலும் அமைதியாக அவர்களிடம் வலிய போய் அன்பாகவும் சாந்தமாகவும் பேசி சாங்கோபாங்கமாக எடுத்துக்காட்டி அவர்கள் உணர்ந்து திருந்தும்படி செய்து விடுவார்கள். யார் துன்பத்துக்குள் சிக்கியிருந்தாலும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். 3, 6, 9, 12, 15, 21, 27, 30 தேதிகளிலும் வெள்ளிக்கிழமையிலும் எடுத்த காரியம் வெற்றியடையும். இவர்களது 18 வயதிலிருந்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை அதிர்ஷ்டமான மாற்றங்கள் ஏற்படும். 1ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். பலசாலிகள், உடற்கட்டு உள்ளவர்கள், பணம் சேர்ப்பதில் ஆசையுள்ளவர்கள், செலவு செய்வதிலும் தாராளம் உண்டு. எப்படிப்பட்ட சிக்கலான காரியமானாலும் சரி தீர்த்து வைப்பதில் திறமைசாலிகள். சிந்தனா சக்தி உடையவர்கள். நூதனமான புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வமுள்ளவர்கள். திட்டங்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வைத்தியம், ஜோதிட கலைகளில் மேன்மையடைய போராடுவீர்கள். எதிலும் வெற்றியை குவிக்கவே பாடுபடுவீர்கள். சோமலின்றி உழைத்து உயர்வடைவீர்கள். உங்களுக்கு கெடுதல் செய்ய வருபவர்களை நேரடியாக தாக்க மாட்டீர்கள். சமயம் எதிர்பார்த்திருந்து பாடம் புகட்டுவீர்கள். கைப்பொருளை இழக்க மாட்டீர்கள். ஏமாற்ற நினைப்பவர்களை ஏமாற்றி விடுவீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள். அவர்களோடும் அளவான நட்பே கொள்வீர்கள். சாந்த குணம் மிக்கவர் நீங்கள். கோபம் வந்தாலும் உடனே தணிந்துவிடும். உங்கள் மனம் ஒரு நிலைப்படாது. ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். கேளிக்கை விளையாட்டுகளில் பற்றுதல் குறையும். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிலை உண்டாகாது. 23 வயதுக்கு மேல்தான் நிரந்தரமான தொழில்துறை அமையும். 51 வயது வரை தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதன்பின் சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பமாகும். அது உணவுப் பொருள் சம்பந்தமானதாக இருக்கலாம். தொழிலை கூட்டாக ஆரம்பிப்பீர்கள். என்றாலும் கூட்டாளி விலகிவிடுவார். பின் சொந்தமாக நடத்தி விடுவீர்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். 63 வயதுக்கு மேல் வாரிசுகள் கைக்குமாறும். ஆயுள் வரை சுகமாக வாழ்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5 ஆகும். திங்கள், வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரும். இதே எண்ணில் 5, 14, 23, 32 போன்ற கூட்டு எண்களில் சிறந்த எண்ணாக பார்த்து பெயரை மாற்றிக்கொள்வது நல்லது. நீங்கள் வெள்ளை ஆடையும் வெள்ளை கைக்குட்டையும் அணியலாம். வைரம், புஷ்பராகம், முத்து இந்த 3ம் பதித்து தங்க மோதிரம் அணிவது ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். நீங்கள் வசிக்கும் வீட்டு கதவு எண் 5 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். 2ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். நீங்கள் அரசாங்கத் துறையில் உயர் அதிகாரிகளாக இருப்பீர்கள். தரைப்படை, கப்பல் படை, ஆகாயப்படை போன்றவற்றில் அதிகாரிகளாக தகுதியுள்ளவர்கள் அல்லது மிக பெரும் வியாபார நிலையம், தொழிற்சாலை, ரயில்வே போன்ற பெரிய ஸ்தாபனங்களில் பொறுப்பான பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்பதவியாயினும் அதை நல்ல முறையில் திறமையோடு நிர்வகித்து நற்பெயரையும் புகழையும் பெற்றுவிடுவீர்கள். ஏழைகளுக்கு உதவ தயங்க மாட்டீர்கள். உங்கள் உறவினர்களை ஆதரிப்பதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். தெய்வ பக்தி மிக்கவர்கள். வேலைகளில் கண்டிப்பு மிக்கவராக இருப்பீர்கள். வேலையாட்களுக்கு சலுகை காட்டவும் தவறமாட்டீர்கள். உங்களுக்கு 25 வயதுக்கு மேல்தான் தொழில்துறையில் முன்னேற்றமும் நல்ல வருமானமும் ஏற்படும். 58 வயது வரை உயர்வடைந்து கொண்டிருப்பீர்கள். அதன்பின் ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். அதை கொண்டு வீடு, நிலம், புதிய வாகனம் போன்ற வசதிகளை பெற்று ஆயுள் வரை சுகமாக வாழ்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3 ஆகும். 3 அதன் கூட்டு எண்களில் பெயரமைத்து கொண்டால் மேலே கண்ட வசதிகளை பெறலாம். 3, 12, 21, 30 தேதிகளும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்ட நாட்களாகும். இவற்றில் எந்த தேதியிலும் வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கும்
எந்த காரியமானாலும் வெற்றியை அளிக்கும். உங்கள் சட்டை வெளிரிய சந்தன கலரில் இருப்பதே நன்று. அதே போல ஒரு கைக்குட்டையும் வைத்துக்கொள்ள வேண்டும். மோதிரம் அணிய நீலக்கல், ஊதா நிறமுள்ளதை தங்கத்தில் பதித்து அணிந்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். உங்களுக்கு எண் 3ஐ அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள்தான் நண்பராக முடியும். நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் 3 அதன் கூட்டு எண்களில்தான் இருக்க வேண்டும். 3ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றும் வறுமை நுழையாது. நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எந்த ரகசியத்தையும் மனதில் வைக்க தெரியாதவர்கள். எதை வெளியிட வேண்டும், எதை வெளியிடக்கூடாது என்பதை அறிந்திருந்தாலும் ரகசியங்களை வெளியிட்டு விடுவீர்கள். தன்னை உயர்த்தி பேச மாட்டீர்கள், ஆனால் மேன்மையான நிலையில்தான் வாழ்வீர்கள். எந்த காரியமானாலும் சாதித்து காட்டும் தனித்திறமை உங்களுக்கு உண்டு. ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். அதிலேயே தான் கண்ணும் கருத்தும் இருக்கும். பிறர் காரியமானாலும் தன் காரியம் போலவே பாடுபடுவீர்கள். உறவினர்களிடம் அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் ஒரு சிலரும் உயிர் தோழர்களாகவே இருப்பார்கள். அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லை. இருப்பதை கொண்டே திருப்தி அடைபவர் நீங்கள். வீண் காரியங்களில் இறங்கவும் மாட்டீர்கள். வீண் செலவு செய்யவும் மாட்டீர்கள். உங்களின் 37 வயதில் ஒரு சாலை விபத்து ஏற்படும். அதனால் அபாயம் ஒன்றுமில்லை. வேலைகளிலும் அவ்வளவு அக்கறை செலுத்த மாட்டீர்கள். பிறரின் தூண்டுதலால் வேலை செய்வீர்கள். பிறரின் தலையீடு காரணமாகவே உங்கள் தொழில்முறை வளரும். தொழிலில் உடல் உழைப்பு அதிகம் இருக்கும். 22 வயது வரை நல்ல வருமானம் இருக்காது. அதன் பின்னரே படிப்படியாக உயரும். பலரிடம் பல தொழில் மாறி 30 வயதில் ஸ்திரமாக இருப்பீர்கள். 52 வயது வரை உழைத்து வருமானம் அடைவீர்கள். அச்சமயம் ஒரு பெருந்தொகை கைக்கு வந்து சேரும். அதை கொண்டு மின்சார சாதன வியாபாரம் ஆரம்பமாகும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. கிழமை வியாழன் என்பதால் உங்கள் பெயரை 9 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை சீரும் சிரமும் பெறும். நீங்கள் கை கலர்களின் சட்டை அணிய வேண்டும். அதேபோல் கைக்குட்டையும் தேவை. நீங்கள் வசிக்கும் வீடு எண் 9 அதன் கூட்டு எண்களில் தான் அமைய வேண்டும். நீங்கள் மோதிரம் அணிவதில் பயனில்லை. ஒற்றைப்படை எண் வெற்றி தரும். 4ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் கண்ணியமானவர்கள், மிக இரக்க சுபாவம் உள்ளவர்கள். பிறருடன் பேசும் போதும் பழகும் போதும் பணிவு, மரியாதை, அன்பு ஆகியவற்றை கடைபிடிப்பீர்கள். கல்வியில் மேல் போக முடியாதபடி தடை ஏற்படும். என்றாலும் போதிய கல்வி அறிவும் நல்ல அனுபவ அறிவும் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையே விரும்புவீர்கள். மற்றவர்களோடு எந்த காரியமானாலும் சேர்ந்து செய்வது பிடிக்காது. ஆடம்பர வாழ்க்கையும் பிடிக்காது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த இலாக்காவிலும் வேலை செய்ய முடியாது. தனியார் துறையில் வேலை செய்வீர்கள். உங்களுக்கு பல தொழில் முறைகளில் அனுபவம் ஏற்படும். பொறியியல் வல்லுநராகவும் தச்சு வேலை செய்பவர்களாகவும் சமையல் செய்பவர்களாகவும் கூட வேலை பார்க்கலாம். எந்த தொழிலானாலும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு 30 வயதுக்கு மேல்தான் நிரந்தரமான முன்னேற்றமும் வருவாயும் ஏற்படும். 39 வயது வரை வருமானம் உயர்வடையும். பின்னர் தொழில்முறை மாறும். அதில் நல்ல வருமானம் உண்டாகும். இதில் 52 வயது வரை இருப்பீர்கள். 42 வயதுக்கு மேல் குடல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படலாம். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை வியாழன் என்பதால் உங்கள் பெயரை 1 அதன் கூட்டு எண்களில் சிறந்ததாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1, 10, 19, 28 தேதிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றியை தரும். நீங்கள் சந்தன கலரில் சட்டை அணிய வேண்டும். அதே போன்ற கைக்குட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மோதிரம் அணிவது கோமேதகம், மஞ்சள் நிறமுள்ள கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். இதனால் வாழ்க்கையில் வளம் பெற முடியும். 5ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். நீங்கள் எந்த காரியமானாலும் தன் பகுத்தறிவால் ஆராய்பவர்கள். எதிலுமே அனாவசியமாக தலையிடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு கல்வியில் மேல் போக முடியாது. வசதி இருந்த போதிலும் தடை ஏற்படும். என்றாலும் உங்களின் தோற்றம் கற்றறிந்த அறிஞரைப் போலவே தோன்றும். நீங்கள் பலருக்கும் உதவும் நற்பண்பாடு உள்ளவர்கள்.
பிறரிடம் அன்பாகவே பேசுவீர்கள். இரக்கமான குணமுடையவர்கள். சொன்ன சொல் தவறாது நடப்பீர்கள். பல பெரிய மனிதர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள். பிறர் மனம் நோக எதையும் செய்ய மாட்டீர்கள். உங்களின் பேச்சு, நடை, உடை, பாவனையாவும் பிறரை கவரக்கூடியதாகவே இருக்கும். உங்களால் பிறந்த ஊரில் வசிக்க முடியாது, வேறு ஊர்களில்தான் வசிப்பீர்கள். நீங்கள் வாலிப காலத்திலேயே சிலருடன் சேர்ந்து கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் தொழில்முறை கடினமாக இருக்காது, சுலபமான வழியில் வருமானம் கிடைக்கும். உங்களிடம் பல பேர் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். என்றாலும் 32 வயதுக்கு மேல்தான் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். 48 வயது வரை படிப்படியாக உயர்வீர்கள். 48 வயதில் ஒரு பெருந்தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதை கொண்டு செங்கல், ஜல்லி, சிமெண்ட், மரம், மின்சார சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் ஆரம்பமாகும். இது கடைசி வரை பலன் கொடுக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை வியாழன் என்பதால் உங்களின் பெயரை 3 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 3, 12, 21, 30 தேதிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். நீங்கள் வெள்ளை துணியில் நீலம், பச்சை, சிவப்பு கோடுகள் போட்ட சட்டை அணிவது நல்லது. அதை போலவே ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்ளலாம். வட்ட வடிவமான நீலக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். 3 அதன் கூட்டு எண்களில் வரும் வீட்டில் குடியிருக்க வேண்டும். வாழ்வில் வளம் பெறலாம். 6ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். உங்களின் திறமையை ஊர் மெச்சும். சிறந்த உழைப்பாளிகள் நீங்கள். பிறர் தயவை எதிர்பார்க்க மாட்டீர்கள். எந்த தொழிலும் சரி, முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோளாக கொள்பவர்கள். அடிமை வாழ்வது என்பது பிடிக்காது. வெறும் பூமியை வாங்கி அதில் அழகான கட்டிடங்களை கட்டி அதிக விலைக்கு விற்று விடுவீர்கள். பழைய கட்டிடங்களை வாங்கி புதுப்பித்து அதையும் நல்ல விலைக்கு விற்பீர்கள். தொழிலாளர்களுக்கு தேவைக்கேற்ற ஊதியம் அளிக்க தயங்க மாட்டீர்கள். அவர்களை மனம் கோணாது நடத்தி வருவீர்கள். மூலதனம் போடாமல் பிறரிடம் சாமர்த்தியமாக பேசி முன்பணம் வாங்கியே திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். நாணயத்தையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். இவ்விதமாக மேற்போக்கான முறையில் அதிக வருமானம் அடைவீர்கள். 26 வயது முதல் ஒரு கட்டிட கான்ட்ராக்டரிடம் வேலைக்கு அமர்ந்து அவர்களிடமே தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வீர்கள். 37 வயது வரை நல்ல வருமானம் கிடைக்கும். 52 வயதுக்குள் படிப்படியாக உயர்ந்துவிடும். பணம் மிச்சப்படும். சொந்த வீடு, நிலம் சேரும். கடைசி வரை சுக வாழ்வு உண்டு. உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட கிழமை வியாழன் என்பதால் உங்கள் பெயரை எண் 3 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 3, 12, 21, 30 தேதிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் நீங்கள் முயற்சிக்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். 7ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். நீங்கள் வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள். எப்போதும் வசதியோடு வாழக்கூடியவர்கள். இரக்கமான மனதுள்ளவர்கள். பிறருக்கு உதவும் குணம் உண்டு. என்றாலும் சில சமயங்களில் கடின மனதுள்ளவராக மாறவும் செய்வீர்கள். உங்கள் மனம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். பிறரை பற்றி உயர்வாக பேசுவீர்கள். சில சமயம் பிறர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பவும் செய்வீர்கள். சில சமயம் உண்மையான விஷயத்தை கூட வற்புறுத்தி கூறினாலும் நம்ப மாட்டீர்கள். உற்றார் உறவினர் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருப்பீர்கள். உறவினர் காரியம் என்றால் முன்னின்று நடத்துவீர்கள். ஆனால் நண்பர்களோடு நெருக்கம் கொள்ள மாட்டீர்கள். அளவோடு நடந்து கொள்வீர்கள் என்பதால் உங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். 31 வயதில்தான் உங்களுக்கு நிரந்தரமான தொழிலும் வருமானமும் கிடைக்கும். 12 வருடங்களுக்கு தொடர்ந்து நல்ல வருமானம் பெறுவீர்கள். 55 வயது வரை செலவுக்கேற்ற வருமானம்தான் கிடைக்கும். 48 வயதில் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு உயிர் தப்புவீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3 ஆகும். கிழமை வியாழன் என்பதால் உங்கள் பெயரை எண் 3 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்வு வளம் பெறும். 3, 12, 21, 30 தேதிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றி தரும். எப்போதும் வெண்ணிற ஆடை அணிவதே நல்லது. நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் எதுவாக இருந்தாலும் குறையில்லை. புஷ்பராகம் பதித்த தங்க மோதிரம் அணியலாம். 8ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் பெற முடியாது. ஓரளவு தான் படிப்பு.
நீங்கள் யாரிடம் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டீர்கள். இரக்க குணம் மிக்கவர்கள். பிறரை வஞ்சிக்க மாட்டீர்கள். மனம் நோக பேசவும் மாட்டீர்கள். நீங்கள் சிறு வயதிலேயே பல தொழில்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழிற்கல்விதான் உங்களை அனுபவத்தின் மூலம் உயர்த்தும். பல தொழில்களின் மூலம் வருமானம் கிடைக்கும். புதிய இயந்திர சாதனங்களை கண்டுபிடிக்கவும் முடியும். மின்சார சம்பந்தமான அல்லது சினிமா, இராணுவம் இவற்றிற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனையும் செய்வீர்கள். நீங்கள் சுமார் 27 வயதுக்கு மேல்தான் நல்ல வருமானத்தை அடைய முடியும். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதை பத்திரப்படுத்த தெரியாமல் வீணாக செலவு செய்வீர்கள். 27 வயது முதல் 46 வயது வரை நல்ல வருமானம் உண்டு. பணம் மிச்சமாகும். அதை கொண்டு வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள். அதிலும் நல்ல வருமானம் உண்டாகும். வீடு, நிலம், வாகனம் சேரும். சகல வசதிகளோடும் வாழ்வு அமையும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. கிழமை வியாழன் என்பதால் உங்களின் பெயரை எண் 5 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வில் வளம் பெற முடியும். நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் ஒற்றைப்படை எண்ணாக இருக்க வேண்டும். வெள்ளை துணியில் பச்சை, நீலம் போன்ற கோடு கட்டம் போட்ட சட்டை அணிய வேண்டும். மோதிரம் அணிவதற்கு வெளிர் நீலம் அல்லது வெளிர் பச்சைக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். 2 கற்களையும் பதித்தும் அணியலாம். சிறந்த முன்னேற்றம் உண்டு. 9ஆம் தேதி வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். உங்களுக்கு கல்வியில் தகுந்த முன்னேற்றம் ஏற்படும். பெருந்தன்மையாளர்கள். ஈகை, இரக்கம் உள்ளவர்கள். உபகாரம் செய்யும் மனமுள்ளவர்கள். பிறருக்கு உதவும் பண்பாளர்கள். பிறர் மீது பொறாமையோ வஞ்சமோ கொள்ள மாட்டீர்கள். எப்போதும் நல்ல எண்ணம் கொண்டிருப்பீர்கள். தன் வேலை விஷயத்தில் அக்கறையும் கண்டிப்பும் உள்ளவர்கள். கொடுத்த வேலையை துரிதமாக முடிப்பீர்கள். உங்களின் தொழில் ஒரே இடத்தில் தொடர்ந்து நிலைக்காது. இடையிடையே துண்டித்துவிடும். அதனால் நன்மையே ஏற்படும். பதவி உயர்வும் வருமான உயர்வும் ஏற்படும். உங்களுக்கு 45 வயது வரை இப்படி இடமாற்றமும் வருமான உயர்வும் ஏற்படும். 46 வயது முதல் 56 வயது வரை ஒரே இடத்தில் வேலை தொடரும். சுக வாழ்வும் அமையும். உங்களுக்கு பிரயாசையற்ற தொழிலின் மூலம்தான் வருமானம் கிடைக்கும். 51 வயதில் சாலை விபத்து ஏற்படும். அதனால் ஆபத்து இல்லை. உயிருக்கு மோசமில்லை. நீங்கள் வெந்நீரை சட்டும் அதே போன்று கைக்குட்டையும் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட கிழமை வியாழன் என்பதால் உங்கள் பெயரை எண் 9 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 9, 10, 27 தேதிகளிலும் வியாழக்கிழமைகளிலும் முயற்சிக்கும் எந்த காரியமானாலும் வெற்றி தரும். நீங்கள் ஒற்றைப்படை எண்ணுள்ள வீடுகளில் வசிக்கலாம். மோதிரம் அணிவதில் பயனில்லை. வேறு காரணங்களுக்காக மோதிரம் அணியலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.